Paneer Dosa. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ்ஷோட பேரு பன்னீர் தோசை. அதுக்கு தேவையான பொருள்லாம் இப்ப பார்த்துடலாம். துருவிய பன்னீர் 1 கப், 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, தக்காளி 2 பொடியா நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 கிராம்பு 2 பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நெய் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இந்த கிரேவி கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் கூடவே விட்டுக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய், நல்லா காயட்டும். சோம்பு பட்டை கிராம்பு, வெங்காயம், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. மசாலாலாம் நல்லா வதங்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். வதக்கும் போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும். இப்போ நம்ம துருவி வச்ச பன்னீரை இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். தோசைக்கான இந்த ஸ்டஃபிங் ரெடி. இந்த கிரேவி இதோட முடிஞ்சது. ஆஃப் பண்ணிடலாம். கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். ஸ்டஃபிங்கை
வைக்கலாம். தோசையில் நல்லா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மேலே கொஞ்சம் பன்னீரை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைப்போம். நம்மளோட பன்னீர் ஸ்டஃப் தோசை ரெடி. பன்னீர் ஸ்டஃப்டு தோசை ரெடி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.